தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று எபிரேயர் 13:7 வாசிக்கின்றோம். 1682 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் நாள் ஜெர்மனி நாட்டில் தென்கிழக்கு பகுதியில் இருந்த சக்சோனியா பிரதேசத்தில் இருந்த புல்ஸ்நெட்ஸ் என்ற சிற்றூரில் இந்தியாவை ஒளிரச் செய்த விடிவெள்ளி பர்த்தலமேயு சீகன்பால் பிறந்தார். இவரது தாயும் தந்தையும் இறைப்பற்று மிகுந்தவர்கள். சீகன்பால்கிற்கு இளமையிலேயே கல்வியில் அதிக நாட்டமும் ஆன்மீக காரியங்களில் அதிக ஆர்வமும் இருந்தது. வளர்ந்து இறையியல் படிப்பில் சேர்ந்தார். சீர்திருத்த சபையின் நற்செய்தி தொண்டர்களை முதலில் இந்தியாவிற்கு அனுப்பி வைத்து இந்திய நாடும் நற்செய்தி நறுமணத்தை நுகர காரணமாயிருந்தவர் டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபெட்ரிக் அவர்கள். டென்மார்க்கை ஆண்ட அரசர்களில் தலை சிறந்தவர். நற்செய்தி மீது ஆர்வம் கொண்ட உத்தம கிறிஸ்தவர். திருச்சபையில் அமைதியும் ஒழுங்கும் நிலவ வேண்டும் என்று விரும்பி அதை நிலைநாட்டியவர். தன்னாட்டு மக்கள் அனைவரும் நற்செய்தியை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் தன் அரசுக்கு சொந்தமாக வணிக குழு வாங்கியிருந்த நிலப்பகுதியில் வாழும் மக்களும் கூட இயேசுவை அறிந்து வாழ வேண்டும் என்று ஆவல் கொண்டார். யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவான்? ஏசாயா 6:8 என்ற வசனத்தின் அடிப்படையில் மனபாரத்தை தமக்குள்ளே கொண்டிருந்த மன்னரின் விருப்பத்தை நிறைவேற்ற அரசவையின் ஆயர் பிரான்ஸ் ஜூலியஸ் லூவெட்கென்ஸ் முயற்சி செய்தார். அப்போது இறையியல் படித்து கொண்டிருந்த இளைஞர்களான பர்த்தலமேயு சீகன்பால், ஹென்றி ப்ளூச்சோ ஆகிய இருவரும் இந்தியா செல்ல முன் வந்ததை மன்னரிடம் கூறினர். இவர்கள் இருவரும் டென்மார்க்கிலேயே அருட்பொழிவு பெற வழிவகுத்து இவர்களுக்கு அரசவை நற்செய்தி தொண்டர்கள் என்ற தனி உரிமையையும் மன்னர் வழங்கி இவர்களை இந்திய நாட்டின் தமிழக கடற்கரை பகுதியான தரங்கம்பாடி என்னும் சிற்றூருக்கு அனுப்பி வைத்தார். முதல் நற்செய்தி தொண்டர்கள் 1706ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 9ஆம் நாள் சோஃபியா ஹெட்விக் என்ற நற்செய்தி தொண்டர்களை ஏற்றி வந்த கப்பல் தரங்கம்பாடிக்கு வந்து நின்றபோது, இம்மட்டும் கர்த்தர் எங்களை காத்தார் என்ற உவகையும் உணர்ச்சியும் பொங்க சீகன்பால் கூறினார். சீகன்பால்க்கும் ப்ளூச்சோவும் தங்களது பாதங்களை இந்திய கடற்கரை மண்ணில் எடுத்து வைத்து புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தினார்கள். இந்தியாவில் காலடி வைத்தபோது சீகன்பால்கிற்கு வயது 24. சீகன்பால்கும் ப்ளூச்சோவும் அரசாங்க அதிகாரிகளாலும் தங்கள் சொந்த கண்டத்தாராலும் பெரும் இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். தமிழ் மொழியை கற்றாலே ஒழிய தமிழ் மக்களுக்கு நற்செய்தியை பரப்ப இயலாது என்பதை சீகன்பால் உணர்ந்து தமிழை கற்றுக்கொள்ளும் முயற்சியில் தீவிரமாக இறங்கினார். தமிழ் சொற்களின் பொருளை அறிந்து கொண்டார். 8 மாதங்களில் தமிழை படிக்கவும் பிறருடன் பேசவும் கற்றுக்கொண்டார். தமிழை கற்ற 2 ஆண்டுகளுக்குள்ளாக 20,000 வார்த்தைகள் அடங்கிய ஓர் தமிழ் அகராதியையும் தமிழ் இலக்கணத்தையும் எழுதியதோடு ஜெர்மன் மொழியில் இருந்த பல நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கவும் ஆரம்பித்தார். ஜெர்மன் மொழியிலிருந்து இவர் முதலில் மொழிபெயர்த்த நூல் லுத்தரின் சிறிய ஞான உபதேசம். இவைகளையெல்லாம் சிறப்புற செய்தாலும் இந்த நற்செய்தி தொண்டர்கள் அடைந்த இன்னல்கள் அநேகமாயிரம். பொருளாதார குறைவு, பணமூட்டை கடலில் விழுந்தது, சிறைவாசம் என பல துன்பங்களை அடைந்தாலும் அவர்கள் தளர்ந்து போகவே இல்லை. சபை வளரத் தொடங்கினதால் சபை மக்கள் வழிபாடு செய்ய ஆலயம் கட்ட விரும்பினார்கள். ஆனால் அதை கட்டுவதற்குரிய பணம் இவர்களிடம் இல்லை. இவர்களது இந்த நல்ல எண்ணத்தை பாராட்டி உதவி செய்யவும் அப்பொழுது தரங்கையில் எவரும் இல்லை. ஆயினும் இவர்கள் கொஞ்சமும் தளராது தங்கள் மனதில் தோன்றியபடி ஆலயத்திற்கு அஸ்திபாரத்தை தோண்டினார்கள். இதை பார்த்த இவரது எதிரிகள் எள்ளி நகையாடினார்கள். ஆனால் அவர்களது ஏளனம் சீகன்பால்கிற்கு இன்னும் அதிக உற்சாகத்தையே கொடுத்தது. ஆலயத்தின் கட்டிட வேலை ஆரம்பித்து எவ்வித தடையுமின்றி 2 மாதங்களில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு 1707ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் எருசலேம் ஆலயம் என்ற பெயரில் திருநிலைப்படுத்தப்பட்டது. அப்போது சங்கீதம் 122:9 சீகன்பால் தமிழில் மிக உருக்கமாக அருளுரையாற்றினார். 1707ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தடவையாக இவ்வாலயத்தில் திருமுழுக்கும்
திருவிருந்தும் ஒரே நாளில் நடைபெற்றன. சபை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தது. சபை வளர்ந்து பெருகியதால் எருசலேம் என்ற பெயரில் கட்டப்பட்ட இச்சிறு ஆலயத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து வழிபட முடியாத இட நெருக்கடி ஏற்பட்டது. ஆகவே 1717ஆம் ஆண்டு மீண்டும் பெரியதொரு ஆலயத்தை கட்டி எல்லோரும் ஒரே நேரத்தில் அமர்ந்து வழிபட வழிவகுத்தார்கள். இவ்வாலயம் புதிய எருசலேம் என்ற பெயரால் திருநிலைப்படுத்தப்பட்டது. 1707ஆம் ஆண்டில் தமிழ் பள்ளிகளை நிறுவினார்கள். மாணவருக்கு இலவசமாக உணவு, உடை, உறைவிடம் அனைத்தும் தந்து தங்கள் தாய்மொழியில் கல்வி கற்க சீகன் பால்க் உதவினார். சீகன் பால்க் தமிழை கற்றதிலிருந்து எப்படியாவது திருமறையை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற பேரவா அவரது உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. 1708ஆம் ஆண்டின் இறுதியில் சீகன் பால்க் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார். புதிய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புத்தகமாக மொழிபெயர்த்து 1711ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் நாள், அதாவது 3 ஆண்டுகளில் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து முடித்தார். 1718ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சீகன் பால்க்கின் உடல்நிலை கவலைக்குரியதாக மாறினது. அடிக்கடி வயிற்றுவலி, இடைவிடா இருமல் இருந்தது. ஆயினும் தாம் ஆரம்பித்த அனைத்து ஊழியங்களையும் மேற்பார்வையிட்டு வந்தார். அதற்கு பின் எதுவும் செய்ய முடியாமல் படுத்த படுக்கையாகிவிட்டார். அவர் உடல்நிலை மோசமடைந்தது. 1719 பிப்ரவரி 23ஆம் நாள், என்னை மீட்டு தாங்கிய இயேசு ஜீவனுள்ளோராமே என்று துவங்கும் ஞான பாட்டை ஆர்கனை வாசித்து பாட்டு முழுவதையும் எல்லோரும் பாட கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டுக்கொண்டபடியே எல்லோரும் கண்ணீர் மல்க பாடினார்கள். பாட்டின் எல்லா கவிகளையும் பாடின பின்பு சீகன் பால்க் கட்டலிலிருந்து தூக்கி சாய்வு நாற்காலியில் தம்மை உட்கார வைக்கும்படி கேட்டுக்கொண்டார். உட்கார்ந்த ஒரு சில மணித்துளிகளில் முற்பகல் 11 மணிக்கு சீகன் பால்க் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். சீகன் பால்க் தமது 36 வயதில் இறைவனடி சேர்ந்தார். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள சீகன் பால்க் சிறந்த கருவியாக இருந்தார். அதே போலதான் நம் உலக இரட்சகர் ஆலயமும் அநேக மிஷனரிகளால் உருவாக்கப்பட்டது. இந்திய கிறிஸ்துவ திருத்தமுற்ற திருச்சபை ரிஃபார்ம்டு சர்ச் வரலாற்றில் ஸ்வீடன் திருச்சபையின் பங்கு அதிகம். 9/7/1927 முதல் கோவை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் முற்றிலுமாக ஸ்வீடன் மிஷன் கையில் கொடுக்கப்பட்டது. அக்காலத்தில் சாந்தப்பிள்ளை என்ற அரசு துறை அலுவலர் வீட்டில் ஆராதனை நடைபெற துவங்கியது. CJ சாந்தகிரீன் ஐயர், பாம்பிரீன் ஐயர் ஆராதனை நடத்தினார்கள். ஸ்வீடன் மிஷனரியால் 1/12/1902 பொள்ளாச்சியில் சிறிய பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. ஞாயிறு ஆராதனையும் இப்பள்ளியில் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் முதல் ஆலயமாக 9/7/1917 மறைதிரு புரூச்சர் அவர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டது. இந்த ஆலயத்தை உருவாக்கியதில் பிஷப் டேவிட் பெக்சல், மறைதிரு குனுட்சன், மறைதிரு உல்ருசி ஆகியோரின் பெரும் பங்கு உண்டு. மறைதிரு குனுட்சன் சபையாரோடு இணைந்து பொள்ளாச்சி எங்கிலும் சுற்றித் திரிந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக நிதி திரட்டினார். தான் அணிந்திருந்த தொப்பியினை கையில் ஏந்தி பொள்ளாச்சி வணிகர்களிடம் இவ்வாலயத்தை கட்ட கையேந்தினார். அப்பேற்பட்டவர்களின் கடின முயற்சியாலும் அயராத உழைப்பாலும் கடவுளின் பெரிதான கிருபையினாலும் உருவானதுதான் இந்த ஆலயம். அன்று வீடு, தெரு, ஊர், தேசம் என்று ஆத்துமாக்களை தேடி தேடி மீட்டனர் மிஷனரிகள். கூடவே பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள் என திட்டம் போட்டனர். விளைவு ஆலயங்கள். விசுவாசம் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும். அன்பு அனைத்தையும் எளிதாக்கும். தேவன் மிஷனரிகளின் சகல தேவைகளையும் சந்தித்தார். அவர்கள் இழந்தது அநேகமாயிருந்தாலும் அவைகளை தேவன் திரும்ப கட்டி எழுப்பினார். இந்த உலகில் அதிகமாக பணம் சம்பாதிக்காமல் தேவனுக்காக அதிகமான ஆத்துமாக்களை சம்பாதித்து தேவனுடைய பரமராஜ்யத்தில் பணக்காரர் ஆனவர்கள் நமது மிஷனரிகள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சிறியது பெரியது என வகையறுக்காமல் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தபடியால் உண்மையுள்ள தேவன் அவர்களை அநேகத்தின் மீது அதிகாரியாக்கினார். நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சில வேலைகளை கொடுத்திருக்கிறார்.
அதை சிறியது பெரியது என்று வகையறுக்காமல் அவர் கொடுத்த பணியினை உண்மையாய் செய்வோமானால் உண்மையுள்ள தேவன் நம்மையும் அதிகமாக பயன்படுத்துவார். தேவ ஊழியத்தில் எதையும் அற்பமாய் எண்ணாமல் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு செய்வோம். ஆத்துமாக்களின் இரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் ஒன்றாய் இணைந்திருப்போம். அவர் பணியை தொடர்ந்து செய்வோம்.